சம்பவம் செய்கிறவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுலேயும் ரெக்கார்டு வச்சுருக்கிறவனை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா? அதுதான் தளபதி. ஸோ எஸ், த மோஸ்ட் அவைட்டட் ட்ரெய்லர் ஆஃப் 2026 நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் அப்படிங்கிறது இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ட்ரெய்லர் கட்ஸ் ஆப்வியஸ்லி சொல்கிறேன், தரமாக இருக்குது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரெய்லர் கட்ஸ் ஆஃப் பிரதீப் அப்படி தான் சொல்லியாகணும். பிரதீப் அப்படின்னா நீங்கள் பிரதீப் ரங்கநாதன் நினைக்கக்கூடாது. பிரதீப் அப்படின்னு ஒரு எடிட்டர் வந்து இருக்கார். ஸோ அவருடைய கலெக்ஷன்ஸில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லியாகணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெய்லரை பற்றின என்னுடைய கருத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு சில டிவிகே ரெஃபரன்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் கதையா இல்லையா, இது பகவந்த் கேசரி ரீமேக்காக இல்லையா, இந்த படத்தினுடைய ஒரு கோர் என்னது அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதல் விஷயமாக நான் வந்து வினோத் அவர்களை ப்ரைஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் வந்து அவர்கிட்டருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம எல்லாரையும் பகவந்த் கேசரின்னு ரீமேக்னே சொல்லி நம்ம ஃபேன்ஸ் எல்லோரையும் டிசப்பாயிண்ட் பண்ணி கடைசியில் வந்து இது ஜனநாயகன்டா அப்படின்னு மாதம் என்ட்ரி கொடுத்தாரு அப்படி தான் சொல்லியாங்கன்னா, ஒரு தரமான ஒரு கேஜிஎஃப் ஸ்டைலில் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டைலில் வந்து ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காரு. ஸோ ட்ரெய்லர் கட்டில் பார்க்கும் போதே தெரியுது ஒரு மாரி வித்தியாசமாக ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மசாலா கொண்ட ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரியாக தான் இருக்கும்போது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் வினோத் அவர்கள் தான் வந்து அஜித்தோடைய நேர்கொண்ட பார்வை படத்தை வந்து எடுத்தார் அப்படின்னு. ஸோ அந்த படம் வந்து பிங்க் அப்படிங்கிற இன்னொரு படத்தினுடைய ரீமேக் தான் நேர்கொண்ட பார்வை. அந்த நேர்கொண்ட பார்வை நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்தே நமக்கு வந்து என்ன தெரிய வருது அப்படின்னா, இவர் வந்து ரீமேக் பண்ணார் அப்படின்னாலே அதில் சம்திங் ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்கும் அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகனில் அந்த மாதிரி ஒரு நிறையா எலிமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி இருக்கிற பகவந்த் கேசரி மேலே கொஞ்சம் பொலிட்டிக்கல் எலிமெண்ட்ஸ், கொஞ்சம் சயின்ஸ் ஃபிக்ஷன், விஜய் சாரோட மாஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொண்ட ஒரு படம் தான் ஜனநாயகன் அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லர் கட்டை பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சார் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ளாஷ்பேக் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்று போலீஸ் கெட்டப்பில் இருக்கிற மாதிரி, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விஜய் சாரோட யங்கர் போர்ஷன், அதாவது விஜய் சாரோட யங்கர் போர்ஷனும் மமிதா பைஜு அவர்களோட யங்கர் போர்ஷனும் சேர்ந்துருக்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ளாஷ்பேக் இருக்குதுன்னு சொல்ல வரேன். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்கில் விஜய் சாரோட ஹேர் ஸ்டைல் ஸ்லைட்லி வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த லியோதாஸ் கெட்டப்பில் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் மனுஷன் பார்க்க உண்மையிலே ராவணா மாரி தாங்க இருக்கார். அந்த அந்த ஒரு ட்ரெய்லர் வந்து எங்கே பீக்காக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, அந்த 2ல் வந்து விஜய் சார் லிக் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த டைம் பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ராவண மவன்டா பீக் ட்ரெய்லர் மூமெண்ட்ஸ் தான் சொல்லியாகணும். சீரியஸ்லி சொல்கிறேன், தரமாக இருந்துச்சு ட்ரெய்லர். ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய கதையை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு வினோத் அவர்கள் ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் சொன்னார் அப்படின்னா, விஜய் சார், பாபி டியோல், மமிதா பைஜு இவங்க 3 பேர் கேரக்டரை சுற்றி தான் படம் வந்து வரப்போகுது. மித்த எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு சின்ன ரோல் தான் அப்படிங்கிறத ஆல்ரெடி ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. ஸோ அவர் சொன்னதுக்கேற்ப பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்டும் பார்க்க அப்படி தான் இருக்குது. ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அந்த 3 பேரோடைய கேரக்டரை சுற்றி தான் படம் வந்து வருது அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருக்கிறதா சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்த ஒரு மூமெண்ட் வந்து என்னென்னா, ட்ரெய்லரோட எண்டிங்கில் விஜய் சார் வந்து ஹியூமனாய்ட் ரோபோட்ஸோட சண்டை போடுற மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க எந்திரன் இஸ் பேக் அப்படி தான் சொல்லியாங்களோ. தமிழ் சினிமாவில் ரொம்ப நாள் கழித்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை, அதுவும் இந்த ரோபோட் பேஸ்டு கதை வந்திருக்கு. அது வந்து ஜனநாயகனாக இருக்க போகுது அப்படிங்கிறது பார்த்தாலே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கோம், நாங்கள் பகவந்த் கேசரி ரீமேக் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் பகவந்த் கேசரியில் இருக்கிற வில்லன் ரோலை வந்து ஸ்லைட்லி ரீரைட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லியாகணும். எனக்கு தெரிஞ்சு பாபி டியோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட்டாக இருக்க போகிறாரு. பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொலிட்டீஷியனாக இருக்க போகிறாரு. விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸராக வந்து இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் சாருக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் வந்து ஒரு பிரச்சனை மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்ப்பரேட்லேருந்து இன்னொரு பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கும். கார்ப்பரேட் தான் பெருசுன்னு அவங்க காட்டுற மாதிரி போய் அவங்க ஒரு ரோபோட்டை செஞ்சு உலகத்தை அழிக்க வந்து கொண்டு வர போகிறாங்க. கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டீஷியன்ஸும் விஜய் சாரும் இணைந்து அந்த கார்ப்பரேட்ஸை முடக்கிற மாதிரி அந்த ரோபோட் எல்லாத்தையும் காலி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் படத்தோடைய கதையாக இருக்க போது நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நம்ம தளபதி கச்சேரியில் பார்த்துருப்போம், அந்த டுகெதரிசம்னு ரொம்ப வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அது என்னங்க ஞாபகம் வந்துருச்சு, எல்லா ட்ரெய்லர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் எல்லா கிளிம்ஸ் வீடியோலேயே பார்த்தீங்கன்னா
லெட்ஸ் ரைஸ் டுகெதர், லெட்ஸ் ரைஸ் டுகெதர் அப்படிங்கிற அந்த கோட்டை இருந்து ரிப்பீட்டடாக போட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து என்னென்னா, மக்களும் அரசியல்வாதிகளும் சண்டை போடுறாங்க, அதே மாதிரி அரசியல்வாதிகளும் சண்டை போடுறாங்க. இதனால நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கடைசியில் ஏதாவது பெரிய பிரச்சனை, இப்போ இந்த கோவிட் மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சுன்னா நம்ம மக்கள் வந்து எல்லோரும் இணைய தான் போகிறோம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஒரு பெரிய பிரச்சனை நம்ம உலகத்துக்கு வருதுன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, நீ எந்த அரசியல் கட்சியானாலும் இருந்துக்கோ, ஒரு எதிர்கட்சியாக இருக்கட்டும், எதுவானாலும் இருந்துக்கட்டும், கடைசியில் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் அந்த ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து அழிக்க போகிறோம் அப்படிங்கிற அந்த கோரை பேஸ் பண்ணி தான் இந்த கதை இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பகவான் கேசரி ஒரு பக்கா கமர்ஷியல் படம், அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த படத்தை விஜய் சார் அவர் ஸ்டைலில் ரீமேக் பண்ணுறதே ஒரு கரெக்டான விஷயந்தான். அந்த படத்தில் நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும். ஸோ விஜய் சார் அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணார்னா தரமாக தான் இருக்கும் தான் சொல்லியாகணும். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குன்னு தான் சொல்லியாகணும். ஸோ அதே மாதிரி டிவிகே ரெஃபரன்ஸ் வந்து இருக்குன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், அதை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, 2 ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு கையில் நெருப்பு வச்சுட்டு நடப்பார், ஒரு போலில் வந்து ஃபயர் வச்சு நடப்பார். அந்த 2 சைடு வந்து பார்த்திங்கன்னா யானை பிள்ளுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி டிவிகே ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதேமாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் படையோடு நடந்து வர மாரி காட்டுவாங்க. அப்போ வந்து கிட்டக்க வந்து அருண்ராஜ் அவர் வந்து இருப்பார். அவரும் இந்த படத்தில் வந்து இருக்கார். அதேமாதிரி புஷியா வந்து படத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவருடைய ஃப்ரேம்ஸ் எதுவுமே ட்ரெய்லரில் காட்டல. பார்ப்போம் ஜனவரி 9 படத்தில். மித்தபடி உங்களுக்கு நெல்சன் வந்து கேமியோ பண்ணுறாரு, லோகேஷ் கேமியோ பண்ணுறாங்க, அட்லி கேமியோ பண்ணுறாங்க. வேறு எந்த கேமியோஸும் இல்லைன்னு தான் சொல்லியாகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ தளபதி கச்சேரியில் லாஸ்ட்டு 90 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் தேட்டரில் விட்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி தளபதி கச்சேரி அந்த லிரிக்கல் வீடியோ சாங்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு சாங் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஆள் தொட்ட பூபதி, வெறித்தனம், வாத்தி கமிங் இந்த 3 சாங்கே வந்து மேஷப் பண்ணி ஒரு தரமான சிங்கிள் ஷார்ட் டான்ஸ் சீக்வன்ஸ் வந்து அந்த 90 செகண்ட்ஸ் வந்து விஜய் சார் வந்து டான்ஸ் ஆட போகிறாரு. அப்படி டான்ஸ் ஆடி படத்தை வந்து முடிக்க போகிறாங்க. ஆக்சுவலி படம் வந்து ஒரு ஹோப்பில் முடிஞ்சு கடைசியில் ஒரு எண்டு கிரெடிட்ஸில் வந்து இந்த சாங் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க படத்தோட எண்டிங்கில் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்க போகுது, அதனால தான் வந்து கடைசியில் தளபதி கச்சேரி சாங் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க அப்படின்னு. படத்தில் உங்களுக்கு எந்த வித எமோஷ்னல் சீக்வன்ஸும் இருக்க போகிறதில்ல, நோ டல் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஹச்சிமத் அவர்கள் ஆல்ரெடி ஆடியன்ஸில் சொல்லிட்டாரு. ஸோ படம் வந்து ஒரு ஹோப்போடு முடியும். ஸோ ஜனநாயகன் படத்தினுடைய கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த கதை தான் இருக்குமா, இல்லை உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது பெர்ஸ்பெக்ஷன் வந்து இருக்கா? ஸோ கதை வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷனையும் மறக்காமல் கீழே இருக்கிற அந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேருக்கு இந்த ட்ரெய்லர் கட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணாங்க. உங்களுடைய லைக் பட்டனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய சப்போர்ட் வந்து தெரிவிங்க. இந்த ட்ரெய்லர் கட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறையா லைக் வந்து வரும். உங்களுக்கு ட்ரெய்லர் கட் பிடிக்கல அப்படின்னா லைக் வந்து கம்மியாக வரும். இப்போ நிறைய பேருக்கு அந்த ஒரு யோசனை வந்து வரும், ஏன்டா உனக்கு லைக் வரணுங்கிறதுக்காண்டி நீ என்னென்னலாம் பண்ண சொல்கிற அப்படின்னு. நண்பா கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடுங்க நண்பா. ஸோ ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரெய்லர் கட்டும் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக்கும் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள், எதனாலும் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.